டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:05 ஆகலை, 8:02 தான் ஆகுது. வேலை முடிஞ்சிருச்சு. பாத்திரத்தை மட்டும் விளக்கணும், பாக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாதம் வடிச்சாச்சுங்க மத்தியானத்துக்கு. சிக்கன் பொரியல், கொள்ளு பொரியல். இது மத்தியானத்துக்குள்ளே லஞ்சு. இது சோறுக்குள்ளே கொஞ்சம் சிக்கன் பீஸ் வச்சு ஒழிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டு குட்டி பசங்க எல்லோரும் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஸ்கூலில் இருக்க குட்டி பசங்க எல்லோரும், பிரகதியோட ஃப்ரெண்டுங்க எல்லோரும். அதே மாதிரி தான் நிதினுக்கும், இப்படி தான் நிதினுக்கும் வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்கு பிடிச்ச இட்லி, இட்லி, தேங்காய் சட்னி, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தக்காளியெல்லாம் போட்டு கொஞ்சம் இது மாதிரி வச்சேன், குழம்பு மாதிரி ஊற்றிக்கிறதுக்கு சால்னா. அவ்வளோதாங்க, இதுதான். ஏதாவது சிக்கன் பொரிச்சது இது வந்து இருந்துருச்சு. இந்த சிக்கன் எப்போ வாங்கினதுன்னா, நேற்று நைட்டு சாயந்தரம் நாங்கள் வரையில் வாங்கிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் பீஸை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், இவங்களுக்கு இன்றைக்கி பொரிச்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காக. அப்படி பொரிச்சது தான். டீ ஆயிடுச்சுங்க. இன்னி எனக்கு கூழு கிண்டணும். முத்து தூங்குறாக, எந்திரிச்சதும் கூழு கிண்டி குடிக்க வேண்டியதே. தங்கம், முத்தை எந்திரிங்க. குட் மார்னிங். மணி 8 ஆச்சு. லொக்கேஷனை பாருங்கள். அன்றைக்கி நம்ம வியாபாரத்துக்கு போகிற லொக்கேஷனை. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா மோதுதம்மா. நல்ல மேகலை மணி மேகலை மாதிரி இந்த மாதிரி பண்ற பரவாயில்ல. ஜாடை பேசுதம்மா அம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை உந்தன் கூந்தலோ கூந்தலோ கூந்தல் இங்க மொத்தமே அரை அடிதான் இருக்குது. இது ஃபுல்லா ஃபாரஸ்ட்டுங்க. இது இந்த பக்கட்டும் ஃபாரஸ்ட். அவ்வளவுதான். இந்த நம்ம ஊரை தாண்டி ஃபாரஸ்ட் வந்து இங்கதான் என்ன எங்க வண்டியை யானை துரத்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த ஏரியாவில தான் எங்க வண்டியை யானை துரத்துச்சு. இன்னி பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் வீடுங்க இருக்கும். இது பாத்தீங்கன்னா கல்லூர்ல இருந்து மைசூர் ரோடு, மெயின் ரோடு தான். நம்ம இன்னைக்கு முத்தங்காங்கிற இடத்துக்கு வியாபாரத்துக்கு போறோம். ஆமா, நல்ல ஃபாரஸ்ட். யானை பார்த்த போர்டு கூட போட்டிருக்கு பாருங்க, யானைகள் வரும் பகுதி அப்படின்னு தெரியுதுங்களா, போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாவே சரியான ஃபாரஸ்ட். கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 15 ஏக்கருக்கு இருக்கும், இங்கிட்ட ஒரு 15 ஏக்கரா பாக்கி. ஆமா, குறைஞ்சது சொல்றேன், குறைஞ்சபட்சம் 15 ஏக்கர். இந்த சைடு 15, இந்த சைடு 15, நடுக்க ரோடுங்க. ஏமா 15 ஏக்கர்னால எங்கனே முடிஞ்சு வச்சுமா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கூட்டிக்கணும், இவருக்கு ஒரு டேப் வச்சு அளந்து குத்து பதிப்பா சொல்லுவார் போல. நின்று எடுக்கலாம், ஆனா இந்த பகுதியில் நின்று வண்டிகள் வாகனம் நிறுத்தி போட்டோவோ செல்ஃபியோ பிடிக்க கூடாதுன்றது ஃபாரஸ்ட் ஆபீசர்களோட ரூல்ஸ். ஒரு போட்டோ பிடிச்சா ஒண்ணும் இல்ல, ஆனா இவர் பயந்துகிட்டு எடுக்க விட மாட்டாருங்க. ஆமா, நான் பயந்து தொடர் அடிங்கி இல்ல, ரூல்ஸை கரெக்டா கடைபிடிக்கிற ஒரே ஆளு என் புரிச்சுட்டு. தூக்குமா ரோட்டையே வெறிக்க பார்க்காம. வியாபாரத்துக்கு வந்து இறங்கிட்டோம். மணி 11:30க்கு மேல இருக்கும். என்னடி தங்கம்? 11:30க்கு மேலையா? பாக்கி மணி எத்தனை தெரியுமா? எங்கேம்மா பார்க்க முடியல. 11:30க்கு மேல இருக்கும். 11:30க்கு மேல 12 மணியே வச்சுக்கோங்க. 12 மணிக்கு வந்திருக்கோம். வீட்டில் இருந்த பழசை தூக்கி போட்டு வந்திருக்கோம். வீட்டில் ஒரு டேபிள் இருந்துச்சா, அது கால் ஒடிஞ்சு போச்சு, அது திருப்பி தூக்கி போட்டு வந்தாச்சு. புதுசா வாங்கி வைக்கணும்க்கா, அப்பதான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம தக்கு புக்குன்னு ஒரு 3 மணிக்குள்ள வியாபாரம் பார்க்கையிலே நம்ம பேசுவோம். ஓகேங்களா? வியாபாரம் பார்க்கையிலே பிறக்கையில வச்சிலே பேசுவோம். இப்போ நான் முத ஒரு வீட்டுக்கு வியாபாரத்துக்கு போறேன். எப்போ வந்தாலும் அங்கே தான் கை நட்டு எடுக்க போறேன். அங்கே போறேன், போயிட்டு வரேன். நல்லபடி வியாபாரம் கிடைக்கணும். எல்லா உறவுகளும் வேண்டிக்கிட்டேன். இல்லம்மா, ஒரு 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 வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும்ல. உலக விட்டாலும் எனக்கு வைப்ரேஷன் வராது. பித்தளை இருக்கு, செம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமா? டாட்டாவா? ஆமா, பாரின்னு போறாங்க எங்களை விட்டுவிட்டு. அங்க முக்கில் பொண்ணு கூப்பிட போறீங்க, போங்க. முதல் வீட்டில் வாங்கின வியாபாரம். ஆமா, கை நட்டுங்க. கைப்போன்னு சொல்லாதன்னு உன்னிட்ட பலவட்டம் சொல்லியிருக்கேன். கைப்போனி அப்படி சொல்லு. ஆமா, கைப்போனி. ஆமா, எல்லாரும் கேட்டீங்க கை நீட்டம்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குறது தான் கை நீட்டம்னு நீங்க சொல்லுவோம். நம்ம ஊர்ல கைப்போனின்னு சொல்லுவாங்க. கைப்போனின்னு சொல்லுவாங்க.
அதான் கேட்குறாங்க என்ன வந்துட்டு ரொம்ப மாதம் ஆச்சுன்னு. 3 மாதம் தாங்க ஆகுது வராமல். இந்த 3 மாதத்துக்கு இடையில் கொஞ்சம் வந்து வேஸ்ட்டு கொண்டு போனேன். அதனால வந்துட்டு உன்னை காத்து வச்சுருந்தேன், கிடைக்கல. என் வீட்டுக்காரர் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க, 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்களாம். அப்படி மிதிக்காத நான் மிதிக்கிறேன். மிதி வாப்பா ஒரு மிதி. அப்படி வரேன். கேட்டீங்களா? என்ன சொன்னதெல்லாம் கேட்டீங்களான்னு கேட்குறேன். கேட்கலையே. நான் சொன்னேன் இந்த பக்கம் நீ உட்காரு, நீ மொபைல் எப்படி சாந்தா, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் பக்கத்தில், நான் என்னைய பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு சாந்தான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் இவருக்கு என்ன இளந்தாரிக்கு சின்ன பையனாட்ட சிக்கன் இருக்காரு நம்மளை மாதிரியாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது உடனே பற்ற வைக்கிறாரு உங்களுக்கு ஃபோன் போட்டு. ஆமாம் பற்ற வைக்கிறேன் ஃபோன். நேற்று நாங்கள் போன லைவ்லேங்கிறேன் லைன்லே நேற்று 2 வியாபாரி போயிருக்காங்க அதே ரோட்டில். அப்புறம் என்னமோ கடவுள் அவங்களுக்கு விதிச்சது அவங்களுக்கு, நமக்கு விதிச்சது நமக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு பத்தியா. அந்த மாதிரி நம்ம நேற்று அவங்க போயிருக்காங்க. இன்னைக்குமே நாங்கள் உள்ள நுழையிறோம், எங்களுக்கு எதிர்த்தாப்புல போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. டேப் ரெக்கார்டு போட்டுக்கிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரம் கம்மிதான். இந்த என்னத்தையோ கிடைக்குதுன்னு நினச்சி வாங்கிக்க வேண்டியது. கடவுள் சரி கொடுத்தது அவ்வளோதான். நிற்கிதா வெளியில், அவ்வளோதான். கடையில் அங்கே நிற்கிது. எடுக்கும் கருவடுப்பு விலை குறவான்னு கார்போர்டு இருக்குதுன்னு கேட்டாங்க. எல்லாத்துக்குமே விலை குறைஞ்சி போச்சு. இப்போ தீபாவளி முடிஞ்ச சேஷம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூடும். இருந்தாலும் எங்களுக்கு கார்போர்டு எடுக்க மாட்டேங்குது. ஏன்னு கேளுங்க, நான் அதை எடுத்து கட்டி வண்டி நிறைஞ்சு போயிடும். கிட்டி வச்சு எடுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று சவுண்டு நிறைய பேர் கேட்கலன்னு சொன்னீங்க. கொஞ்சம் நாங்கள் மொபைலை தள்ளி வச்சுக்கிட்டு நாங்கள் தள்ளி நின்று பேசலாமா? கத்தியும் பேச மாட்டேங்கிறா. ஏன்னா டவுனாக இருந்தால் கத்தி பேச மாட்டேங்கிறா. மைக்கு எடுத்துக்கங்கக்கான்னு கேட்குறீங்க. மைக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா பழசா போயிருச்சுன்னா போச்சா, அது கீழே விழுந்துருச்சுன்னா போச்சு. வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டாக பேசுவோம். டவுனு வெளியில் ஏதாவது வெளியில் அவுட்டர் பிளேஸில் பேசும்போது உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். சரி ஓகே, நாங்கள் இப்போ டீ குடிச்சிட்டு டீக்கு சொல்லியிருக்கோம். ஆமாம், இப்போ நாங்கள் வந்த அன்றைக்கி தான் அடுப்பை பற்ற வைக்கிறாருன்னு தெரியும். இந்த கடைக்காரர் பற்றி பற்ற வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் கருத்து போச்சுடி. ஆமாடி தங்கம். முன்னாடி ஆமாம் இங்கே பாருங்க வைங்க. எங்கள் முத்து கையும் முன்னாடி என் கை 2 பேர் கையும் நாங்கள் வீட்டில் இருந்தப்போ என் கை கலராக இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. பொத்தி வச்சிருந்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். பொத்தி வச்சு மல்லிகை மூட்டா சொல்லு. வெயில் படாமல் இருந்தோம்னா எல்லாரும் கொஞ்சம் சைனிங் கொடுக்கும். அந்த மாதிரி நானும் வெயில் படாமல் இருந்தப்போ சைனிங்காக கொஞ்சம் கலராக தெரிஞ்சேன். இப்போ வெயில் பட்டனால கொஞ்சம் கருத்து போயிடுறோம். ஆனால் கொஞ்சமா கருத்துட்டோம், நல்லா கருத்துட்டோம். நீங்கள் கருக்கல தங்கம், நானே கருத்துட்டேன். என்ன பொரிச்ச பத்திரி புரட்டண்டோம். ஒரு புரட்டை வாங்க டீ சாப்பிடலாம். நாங்களும் டீ சாப்பிட்டு பேசுகிறோம். ஓகேவா? கட்டிடுவீங்களா? வரணுமா? வண்டி ரோட்டில் நின்று கட்டாதீங்கனாலும் கேட்கறது கிடையாது. கட்டியாச்சு, அப்புறம் சைடாக்குனா ரோட்டுக்கு தான் வரும் கட்டுறது. உள்ளே தள்ளி விட்டு வந்து சேருங்க. ரோடு இங்கே நான் வந்த இடத்துல எப்பவும் போல் சேச்சி கடையில் சாயை குடிக்காமல் அங்கே இன்னைக்கு குடிச்சோமா. இருந்தாலும் சேச்சி மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு இங்கே வெறும் காலி சாயா ஒன்று. அப்படி கிடையாது, பேப்பர் காசு கேட்க வரவங்களுக்கு சும்மா ப்ராடுங்க. இவங்களோட என்ன இல்லாட்டி கூட ஒரு சாயா கூட நமக்கு வாங்கி கொடுத்துட போறாங்க. சேச்சிக்கு பேப்பர் காசு தரணும்னு கேட்க வந்த இடத்துல ஆளுக்கு ஒரு காலி சாயமா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு கேட்போம்னு சொன்னாங்க. என்னமோ கடை கேட்க போற மாதிரி சங்கடப்படுறோம். நம்ம கொடுத்த பேப்பர் காசை கேட்க போறோம். அது குடிச்சிட்டு கேட்டதுக்கு தரல. இப்ப நம்ம காசு தான் 20 ரூபா போச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த ட்ரிப் வரும்போது சரி அப்போ அந்த 20 ரூபாய் எப்படி உண்டாக்குறது என்னன்னா, அப்புறம் இந்த வீட்டில் எப்பவும் போவேன். இந்த வீட்டில் நிறுத்தி கேட்டால் ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு பிளாஸ்டிக் இருந்துச்சு. கொஞ்சோண்டு பிளாஸ்டிக்கும் அதுவும் கொஞ்சம் கார்போர்டு இதுவும் கொடுத்தாங்க. சரி கிடைச்சது போதும்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நீ வாங்க ஓரமா நின்று பேசுவோம் எங்கிட்டாவது போய். காசு 20 ரூபாய எடுக்கிறாங்களாம் அந்த வீட்டில். வாங்க இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு வந்த லொக்கேஷனை பார்ப்போமா. அது கல்லூர் டு மைசூர் ரோடு. அதுலேருந்து இது பாக்கெட் ரோடு. இப்படியே உள்ளே வந்தால் ஒரு கோல்னி தாங்க இருக்குது. உள்ளே கொஞ்சம் கோல்னிகள் இருக்குது. ஆனால் கோல்னிக்கு நாங்கள் போகலை. நம்ம உங்களுக்கு லொக்கேஷனை காமிச்சிட்டு இங்கே நின்று பேசலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் இதே லொக்கேஷனை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கோலம் போடும் பாட்டாலே
பெரிய அவங்க சொல்லுவாங்க. இந்த அண்ணன் வேற போன் எடுத்தோடனே அப்படியே பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜேசுதாஸ் மாதிரி பாட ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் ஏதோ நீங்க சும்மா பார்க்கும்போது ஒரு பாட்டோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் நாங்க பாட்டு பாடுறேன். அப்படி ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர் போவோம். எடுத்து விட வேணும். பாட்டு எடுத்து விட மாமன் போதடு பட்டு நாதம் தருங்குறது நானா மாறக்கூடாதா. இங்கே இந்த காட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும் அப்படின்னா இங்கே இப்போ நம்ம நாய்க்கட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வருவாங்க. வந்துட்டு இப்படி தான் தலையில் தூக்கிட்டு போவாங்க. வண்டி இருக்கவங்க வண்டியில் கொண்டுட்டு போவாங்க, தலையில் தூக்குறவங்க தலையில் தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து இந்த ரோட்டுக்கு வந்து தாங்க ஏறுவாங்க. இருந்து பஸ் ஏறி தான் கல்லூரி ஸ்கூலுக்கு போகிறவங்க போவாங்க, பத்தேரி ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க எல்லாரும் போவாங்க. இங்கே வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலனி இருக்குது. அந்த 3 காலனிலுமே ஒரு காலனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு காலனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு காலனி. இப்படியே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வள்ளுவாடி, ஓடப்பள்ளம், இந்த ரோடு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு கூட இந்த காலில் கூட அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ரோடு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிடும். இப்படி போய் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் உள்ள தோத்திரி பாதி கூட அந்த ரோட்டுக்கு ஏறிடலாம். அப்படி நாங்கள் நடந்து வர்ற காலத்துலலாம் 2-3 பேர் ஒன்றா சேர்ந்துக்குவோம். 2-3 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஏதாச்சும் மிருகங்கள் வரும்ல, யானைங்கன்னா வந்துச்சுன்னா அதுக்காக 2-3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு அப்படியே போகிறது. ஆனால் நான் ஒரு நாள் இந்த பக்கத்து போனது இல்லைங்க. ஏமா இதில் லட்ச ரூபா எனக்கு கிடைக்கவும் வேண்டாம், இதுக்குள்ளே நான் வியாபாரம் பார்க்கவே மாட்டாங்க. இவங்க என்றைக்குமே என்ன செய்வாங்க, நாங்கள் தனியாக வரும்போது நாங்கள் 2 பேராக சேர்ந்துக்குவோம் பார்த்தீங்களா. அப்போ நாங்கள் யாராச்சும் 2 பேர் இதில் போவோம், இவங்க இங்கே இறங்கிக்குவாங்க. எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ரோட்ல இங்கே இறங்கிட்டு நான் டவுன்லேயே சுற்றுறேன், நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் எம்புட்டு கிடைக்குதோ வாங்கிக்கிட்டு இங்கே வாங்க, எனக்கு இங்கே கிடைக்கிற பெரும் பிளாஸ்டிக் போதும்ட்டு இங்கே இறங்கிக்குவாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே போய் தலைச்சோமடா அள்ளி செமந்துக்கிட்டு வர்றதை விட எங்களோட கூட எவரை இவங்க தான் பார்த்து வச்சிருப்பாங்க. ஆமாம் சாந்தா நம்ம 4 வீட்டில் நோகாம குலுங்காம கொல்லாம சம்பளத்தை பார்த்துட்டு போயிடணும். அதுக்கெல்லாம் ராசி வேணும் முடி. ஆமா, நம்ம ராசியை கழுவி ஊத்திருக்காங்க. பேசிடுவோம், ஊத்தட்டு முடியும். நேரில் பேசிடுவோமா? வாங்க உறவுகளே. வணக்கம். நம்ம கொஸ்டினுக்கு நேரம் ஆன்சர் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் கேட்குற மாதிரி கேட்டுருவோம். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுது. 3 மணிக்கு நம்ம 2:30 வியாபாரத்தை முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பேசி முடிச்சுட்டு கடைக்கு போக எப்பவும் போல் 6 மணி ஆயிரும் நமக்கு. ஆமாம், இன்னைக்கு வியாபாரம் தெரியறதுக்கு கொஞ்சம் புக் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் இடையெல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். 5-6 மணி ஆயிரும். எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்பவும் போல் 5-6 மணி ஆயிரும். ஓகேவா? நமக்கு கொஸ்டினுக்கு வந்துருவாங்க. வந்துருவான். இங்கிலீஷ்ல இருக்குது. ஹரிசரோ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. எல்லா வீடியோ நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அக்கா, நான் ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஒரு கொஸ்டின் இருக்குது எனக்கு. அக்கா, நீங்கள் அண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது ஈவினிங்கில் அண்ணன் வந்துருவாருன்னு வாசல்லே வந்து நின்று பார்த்துருப்பீங்களா? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அக்கா. ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி பாசமாக கூட இருக்க முடியும் அப்படின்னுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அக்கா. நான் கூடலூர் தான், இப்போ சென்னையில் இருக்கேன். ட்வின்ஸ் அக்கா அண்ணா நிதின்ஹரன் அண்ட் நிதிஷ் சுதன். இந்த மெசேஜ் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள். தேங்க்ஸ் அக்கா அண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப பிடிக்கும். நிதின் பிரகதி, உங்கள் வீடியோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஊர் பக்கத்தில் நீங்கள் மலையாளம் பேசும்போது நான் கூடலூர் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் பேசுகிறதும் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கூடலூர்னா இங்கே பக்கத்தில் தானே. இங்கேருந்து ஒரு எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் வரும். மிஞ்சி போனால் ஒரு 2-2.5 மணி நேரம் தான் ட்ராவல் வரும் கூடலூருக்கு. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அக்கா தான் பதில் சொல்லுவாங்க. நான் இங்கே சாயந்தரத்தில் வந்து வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே வண்டி வராது. முன்னாடி எல்லாம் குறிப்பிட்ட டைம் இவ்வளோ, இந்த டயத்துக்கு இந்த பஸ் ஏறினோம்னா இந்த டயத்துக்கு கொண்டாந்து விட்டுருவாங்கங்கிறனால எனக்கு மேக்ஸிமம் சாயந்தரம் வரமாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையிலே ஆனால் இன்னைக்கு வந்துருவாரா நாளைக்கு வந்துட மாட்டாரான்னுட்டு அந்த நம்பிக்கையில் இருந்தேன். இன்னைக்கு சாயந்தரத்தில் வருவாராங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் கண்டிப்பாக எதிர்பார்க்காத நாளே இருக்காது. டெய்லி வியாபாரத்துக்கு வரும்போது அந்த வீட்டு துளசி செடிகள்லாம் அழுதுருங்க. என் கண்ணில் ஒரு துளசி செடி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துளசி இலையை பறித்து இப்படி மல்லாக்க விழுந்துச்சுன்னா இவர் வந்துருவாருன்னு அர்த்தம். குப்புற விழுந்துச்சுன்னா குட்டி சவரா போயிரும்னு அர்த்தம். அப்படியே நினச்சிக்கிட்டு எடுத்து போடுவேன். சாமியை கும்பிட்டுக்கிட்டு நல்லா விழுந்துரு அப்படின்னு சொல்லி. எப்போவுமே மல்லாக்க தான் விழும். என்னைக்காவது குப்புற விழுந்துச்சுன்னா ஓ சரியில்லை, துளசி சரியில்லை அப்படின்னு என் மனசை தேத்திக்கிறது. அப்போ நிறைய பேர் நாங்கள் வந்த புதுசுலலாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு 2 பேத்துக்கு சின்ன சண்டைகள் வருமா பார்த்தீங்களா. அப்போ அந்த மலரக்கான் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க, ஏண்டி வியாபாரத்துக்கு வந்து வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வீடு தவறாமல் துளசி போட்டு பார்த்தாலாம் மறந்துட்டியா, எதுக்கு நீ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. வீட்டுக்கு வீடு துளசி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, வருவாரான்னு, இப்போ எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அப்போலாம் வந்து நாங்கள் வியாபாரத்துக்கு ரொம்ப சின்ன ஒரு சண்டைகள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி துளசியை தூக்கி போட்டு வருவாரா மாட்டாரான்றதை பார்ப்போம். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா போவோம் பார்த்தீங்களா. ஒன்றா போகும்போது அந்த துளசி எடுத்து நானும் போட்டு பார்ப்பேன் சும்மா.
எப்படி நீ போட்டு பார்த்து அப்படிலாம் இல்ல எப்படி இதை தூக்கி போட்டா கரெக்டா விழுகுமா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக நான் சும்மா தூக்கி போட்டு பார்ப்பேன். இவங்க நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போதைக்கு 2வது क्वेश्चन போயிடுவோம். ஜெய் ஸ்ரீராம் கோ சொல்லிருக்காங்க. அக்கா மை நேம் கவிதா. தம்பிங்க எதுல ஸ்கூலுக்கு போறாங்க? கவர்மெண்ட் பஸ்லயா, ஸ்கூல் பஸ்லயா, அல்லது சொந்த வெஹிக்கிள்ல போறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அவங்க வந்து இப்போ மூத்த பெரிய பையனும் சின்ன பையனும் 2 பேருமே இந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே இந்த ஸ்கூலில் தான் நிதின் படித்தான். நடந்து போகிற தூரம் தான், நடந்து தான் மேக்ஸிமம் போவாங்க. என்னைக்காவது 1 நாள் 2 நாள் முத்து பைக்கில் கொண்டு போவாங்க. பாக்கி நாள்லாம் மேக்ஸிமம் நடந்து தான் போவான். பிரகதி மட்டும் தான் இப்போ அடிக்கடி பைக்கில் கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. இப்போ அதுவும் இல்லை, அவன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் நிதின் வந்து இப்போ பிரகதி இப்போவும் நடந்து தான் போய்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் அதை நடக்க உள்ள தூரத்தில் தான் இருக்குது ஸ்கூலு, டவுனுக்குள்ளே தான் இருக்குது. நிதின் வந்து டவுனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து ஒரு அவங்களுக்கு வந்து 3 ரூபா. இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் கிடையாது, ப்ரைவேட் பஸ்ஸில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னு 3 ரூபா வாங்குவாங்க. அதாவது ஐடென்டி கார்டு இருக்கணும். போக வர ஒரு நாளைக்கு 6 ரூபா தான். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு போய் அங்கேருந்து படிச்சுட்டு வருவான். அவ்வளோதான். இன்னொரு கொஸ்டின் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்லுங்க அக்கா. கவர்மெண்ட் ஜாப்புக்குலாச்சும் லஞ்சம் வாங்குவாங்களா? டேலண்ட் பார்த்து ஜாப் கொடுப்பாங்களா? நாங்கள் அது இது வரைக்கும் போனதில்லை. காலேஜ் போகும்போதும் இல்லை அந்த வேலைகளுக்கு போய் சேரும்போதும் தான் எங்களுக்கு அந்த அனுபவமே இருக்கும். அவங்க லஞ்சம் வாங்குவாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் இதில் வந்து 2 இதுக்கு தான் நடந்திருக்கோம். ஒன்று பேங்குக்கு, இந்த ஐடி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்தோம். அதுக்கெல்லாம் நாங்கள் லஞ்சம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. எங்கள்கிட்ட யாரும் அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கா? இந்த பேங்க் அக்கௌண்ட் எடுக்கிறது, இந்த ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி அதெல்லாம் கவர்மெண்ட் இல்லம்மா. அவங்க கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதுதான் கேரளா கவர்மெண்ட்டை சேர்ந்தது. பேங்க்ல எடுத்தா அது பேங்க்காரங்களோட சேர்ந்தது. ஓ அப்படியோ? அதுவும் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்களே. இல்ல எங்களுக்கு நாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டுக்குலாம் நாங்க அலைஞ்சப்போ அந்த காலகட்டத்திலே அலைஞ்சிட்டோம். அப்பெல்லாம் எங்களுக்கு எந்த லஞ்சமும் எதுவுமே கேட்கவே கிடையாது. இப்போவுமே இங்கே வந்து அக்ஷயா, அதாவது இ சேவை மையம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இங்கே அக்ஷயான்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் எல்லா இடபாடுகளுமே. நம்ம ஏதாவது ஒன்று நேரிட்டு போய் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே நம்ம நேரிட்டு போய் எந்த சர்டிஃபிகேட்டுக்கும் கேட்க முடியாது. ஒன்று அக்ஷயா இ சேவை மையத்தில் போய் நம்ம அதுக்கு அப்ளிகேஷன் போடணும். அவங்க அதுக்கு 20 ரூபா தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அதை நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்னா இது கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு 40 ரூபா அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிடும். மொத்தமே 60 ரூபா தான் செலவாகும். அந்த ஒரு வருமான சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், இந்த ரேஷன் கார்டு புதுக்கல், ஐடென்டி கார்டு ரினியூவல் பண்ணுறது எல்லாத்துக்குமே இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸில் 20 ரூபா. அது இல்லாமல் 40 ரூபா நம்ம கையில் வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோவா காசு வரல. ஆனால் இப்போ நம்ம லோன் எடுக்கிறோம்னு சொன்னால் சம்திங் லோனுக்காக கொடுக்குற காசு இல்லாமல் சம்திங் எல்லாரையும் கவனிக்க வேண்டி வரும். அதுக்கு கவனிச்சு தான் நான் லோன் வாங்கினேன். ஆமாம் கவனிச்சுனாக்க நம்ம கிட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கா போய் காசுன்னு கொடுத்து கொடுக்கும் பார்த்தீங்களா? அப்போ அவங்களே சொல்லிடுவாங்க இவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காசை பிடிச்சிட்டு தான் கொடுத்துருவாங்க. இவ்வளோ கொடுக்கணும், பார்த்து செய்யுங்க, சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிரும்னு ஒரு நாசுக்கா சொல்லுவாங்க. சரி ஓகே, நமக்கு காரியம் ஆகணும்னு நம்ம செஞ்சு தானே ஆகணும்ட்டு செஞ்சுருக்கோம். அது கவர்மெண்ட் வாங்க கிடையாது, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் வாங்கினதே அதே முடிஞ்சு. அப்புறம் அண்ணா இன்னைக்கு உங்களை பற்றின ஒரு வீடியோ காலையிலே பார்த்துட்டோம். அதில் வந்து நீங்கள் ஃப்ராடுகள் என்றும் யூடியூப் தரப்பில் நீங்கள் இருக்கிறவங்கன்னு சொல்லி உங்களையும் வேறொரு யூடியூப் சேனல்காரர்களையும் போட்டிருந்தாங்க. அதாவது பாவம் என்று நீங்கள் காட்டிக்கொண்டு அனுதாபத்தை சம்பாதித்து பணம் சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்படி லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கி அரசியல்வாதிக்கு நான் நிற்க போகிறோம். நீங்கள் வேற இவங்களே அந்த சேனல்காரங்களா? நான் சொல்கிறேன் சொன்னவங்கன்னா சேனல்காரவங்களாத்தே இப்படி சொல்கிறது. இந்த வேலை தான் எங்களோட நிரந்தரமான வேலை. இதுல வந்து நாங்க அனுதாபம் சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்படி சம்பாதிக்கிறதா ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க, இன்னைக்கு 50 ரூபா தான் கிடைச்சு, 10 ரூபா தான் கிடைச்சிச்சு, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சாப்பிட வழி இல்லைன்னு நம்ம சொல்லிருக்கோம். நான் ஒரு நாளைக்கு 3000 கிடைச்சாலும் சொல்லியிருக்கேன், 2000 கிடைச்சாலும் சொல்லியிருக்கேன். என்னை மாதிரி ஓட்டவாய் உலகத்துல யாரையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறத பப்ளிக்கா சொல்லியிருக்கோம். இதை வச்சுதான் நாங்க நல்லா ஆயிருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்கோம். எந்த இடத்துலயுமே நாங்க கஷ்டத்துல இருக்கோம், அந்த கஷ்டத்துக்கு எங்களுக்கு உதவுங்கன்னு நாங்க யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. நாங்க நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கும். எங்களுக்கு இந்த யூடியூபே இல்லைனாலும் இந்த வருமானம் தான் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. இந்த வருமானத்தை வச்சு நாங்க இன்னும் நல்லா இருப்போம்னு தான் சொல்லி. அதனால தாங்க நிறைய ட்ரிப்பு யாராவது கிஃப்ட் அனுப்புனாலும் இல்ல சூப்பர் தேங்க்ஸ் அந்த மாதிரி பணமா அனுப்புனாலும் செஞ்சாலும் நம்ம என்ன சொல்றது என்னன்னா, எங்களுக்கு நாங்க வீடியோ போடுறோம், வீடியோ போடுறதுக்கு அனுசரிச்சு எங்களுக்கு பணம் வருது. அது இல்லாம நாங்க வியாபாரம் பார்த்து நாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க 4 பேருக்கு உதவி பண்ற அளவுக்கு எங்ககிட்ட வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நாங்க சொல்லியிருந்தோம். அதனால எங்களுக்கு யாருமே எதுவும் செய்ய வேண்டாம்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம உறவுகளான உங்கள்கிட்ட தாழ்ந்த அனுதாபம் வாங்கி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து அதாவது இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நாங்களும் அந்த வீடியோ இன்னைக்கு காலையில அவங்க சொல்லி மெசஞ்சர்ல அனுப்பியிருந்தாங்க. அப்ப நான் இவங்க கிட்ட கமெண்ட்ல நான் கேட்டிருந்தேன், என்ன
எந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு ரிட்டன் கமெண்ட் கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து மெசஞ்சரில் எனக்கு அந்த இதை அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ நான் பார்த்துருந்தப்போ அது அவங்க சொன்னது என்னென்னா, இவங்க வந்து டெய்லி வியாபாரத்துக்கு போகிறாங்க, எங்களுக்கு அதுக்கு வழி இல்லை இதுக்கு வழி இல்லை, நல்லா லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா 14 லட்சமா மாதம் 14 லட்சம் ரூபாய்க்கிட்ட வருமானம் வருது. அப்படி இருந்தும் இவங்க இந்த மாதிரி வியாபாரத்துக்கு போகிற மாதிரி சும்மா இது பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள நம்பாதீங்க. அவங்க சொல்றாங்கல்ல, நம்பாதீங்க, சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளாவது இப்படி பேசி சம்பாதிக்கிறோம். சில பேர் நம்மள மாதிரி நம்மளை போட்டு எடுத்து போட்டு ஏசி சம்பாதிக்கிறாங்க. அப்படி பார்த்தா அந்த சேனல்காரவங்க இப்படி ஒவ்வொரு யூடியூபராக எடுத்து போட்டு அவங்கள ஏசி சம்பாதிக்கிறதா அப்படி சம்பாத்தியம். அவர் சொல்லனா லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 15 லட்சம் சம்பளம் நாங்கள் வாங்கினோம்னா, இப்போ அவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு மாதத்துக்கு 20 லட்சம் சம்பளம் வாங்குறாரா? நம்மளோட வியூஸ் அதிகமாக தானே போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் நாங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் எங்கள் சேனலில் 5 லட்சம் கூட நாங்கள் சம்பளம் வாங்கினதில்ல. இதுதான் முழுக்க சத்தியமான உண்மை. கண்டிப்பாக அவங்க 14 சொல்கிறவோ சொல்லிட்டு போட்டோம். நானும் அதை தான் அவங்கள்ட்ட ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் கமெண்ட்டாக கேட்டாங்களா, அப்போ எல்லாருக்குமே தெரியணுமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்லி ஒரு மாதத்துக்கு 15 லட்சம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படியெல்லாம் சம்பளம் கிடைக்குமான்னு நான் யோசிக்கிறேன். என்னமோ தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்று 15 லட்சம்லாம் சத்தியமாக எங்களுக்கு சம்பளம் வாங்கலைங்க, இது வரைக்கும் வாங்கலைங்க. இப்போ ஒரு சேனலுக்கு நீங்கள் கூடி போனால் 5 லட்சம் கூட நாங்கள் வாங்கினது கிடையாது. இவங்க சொல்கிறாங்க 15 லட்சம் கோடி கணக்கில் ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ கோடி இவங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, டேர்ன் ஓவர் ஆகட்டும். அவங்க சொல்லும்படி அது இல்லை, அவங்க சொல்லும்படி நம்ம டேர்ன் ஓவர் ஆகட்டும்னு நம்ம வேண்டிக்குவோம். கிடைக்கட்டும். அனுதாப ஓட்டு நாங்கள் வாங்கவே மாட்டோம், வாங்கணும்னு நினைச்சதும் கிடையாது. நாங்கள் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நம்ம வீடியோவும் இப்படியே போடுவோம், பேசி போடுவோம். எங்களை பார்த்து எல்லாருமே ரசிக்கணும், சிரிக்கணும், நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சிரிக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எங்களை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படணும் தான் நாங்கள் நினைப்போமே தவிர, ஐயோ இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே பாவம் அப்படின்னு எங்களை பார்த்து அனுதாபப்படணும்னு நாங்கள் எந்த காலத்தில் நினைச்சது கிடையாது, நினைக்கவும் மாட்டோம். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல அப்படியே பேசி எடுத்து போடுறோம். அவ்வளவுதான் உண்மை. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்த இடத்துல நம்ம இங்கே வந்துக்கிட்டு நம்ம மேக்கப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு முகத்தை கழுவி மேக்கப் போட்டுக்கலாம் இருக்க முடியாதுங்க. அப்படியே எடுத்து விடுறோம். நாங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் இப்படி இருக்கிறதுக்காக நம்ம உறவுகளாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சிருக்குது. பேசுறவங்க பேசிட்டு போட்டுன்னு விட்டேன். இருந்தாலும் அவங்கள மதிச்சு நம்ம ரிப்ளை பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன் நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய உறவுகளுக்கு கிளியர் ஆயிருக்கும். இந்த வீடியோவை எடுத்து போட்ட அந்த உறவுக்கும் நேரா இருந்தா பாத்துக்கப்பா தம்பி, பாத்துக்கிட்டு நல்ல புண்ணியவான நல்லதா சொல்லு. என் பிரமேஷ் அப்படின்றவங்க கேட்டுருக்காங்க, அண்ணா சூப்பர், அருமையான வீடியோ, உங்களோட வீடியோ ரொம்ப பிடிக்கும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா அக்காவை எல்லாரும் அண்ணா அக்காவை எல்லாரும் கருப்புன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, பதில் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணு தெரியல, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, அதாவது கருப்புன்றது நிறத்துல இல்லை. நான் உண்மையா சொல்லணும்னா, அழகுன்றது நிறத்துல கிடையாது, மனசுல தான். அந்த மனசு என்றைக்குமே சாந்தா, அந்த விஜய் சார் சொன்ன மாதிரி உடம்புல கருப்பு இருந்தாலும் மனசில் கோயில் மாதிரி, அதாவது தெய்வமே குடியிருக்க ஆசைப்படுமா, அந்த மாதிரி சாந்தா கண்டிப்பாக நான் 100க்கு 100 தடவை 100% சொல்லுவேன். என்றைக்குமே வந்து அந்த ஒரு ஸ்பார்க்கில் தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தாலும் நான் போய் கட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு வேலைக்கு மஞ்சி போடும்போது செய்யும் போதெல்லாம் என்னை பார்த்த விதம், என்னை பேசின விதம், நம்ம போட்டு போகும்போதே நம்ம எப்படி நம்ம வேர்த்து விருவிட்டு தான் போய் எங்கள் வேலை பார்ப்போம் பார்த்தீங்களா. அப்போ டக்குன்னு எல்லாரும் பயங்கரமாக, ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம் அப்படின்னாக்கா 3 நாளைக்கு ஒருக்க தான் அந்த வேலை பார்க்குற ட்ரெஸ்ஸே துவைப்போம். அப்போ அதில் வேர்வை ஸ்மெல்லாம் எப்படி பயங்கரமாக அடிக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்படி அடிச்சுட்டு வரும்போதெல்லாம் மற்றவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஐயோ இந்த ராஜண்ணே வந்துட்டாரா, எப்பா ட்ரெஸ்ஸு வேர்வனாத்த தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்ககிட்ட சண்டை போடுவாங்க எனக்காக. அப்போல்லாம் எங்களை லவ்வெல்லாம் சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கும்போது வேலை பார்த்தா அப்படி தான். இப்போ நம்மளும் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு நம்ம வேறுத்தாலும் நம்ம மேலே அடிக்கத்தானே செய்யும். ரொம்ப அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுவாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் பயங்கர சகப்பாக நல்லா அட்ராக்டிவாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னை பற்றி, அதாவது யார் நம்ம பேசி பழகாமல் லவ்வை சொல்லாமல் இருக்கும்போதே என் மனசு நோகும்னு கவலைப்பட்ட ஒருத்தவங்க தான் அவங்கள எப்படி நான் விட முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் இல்லை, நான் சாகிற வரைக்கும் சாந்தா வந்து எனக்கு அழகு தான் எப்போவுமே. இப்போ அழகு தான், அவளுக்கு என்னங்க குறை, அழகு சுந்தரி தான். போமா அழகு சுந்தரி. சரி, ஓகே, அடுத்த கேள்வி படிச்சிருமா. அக்கா, அதாவது சங்கர் சாசி அப்படின்றது கேட்டிருக்காங்க. அக்கா நான் ஒன்று கேட்கவா, எனக்கு தெளிவு பண்ணுங்கள். அக்கா ஒரு 3 வருஷமாக பக்கத்து வீட்டில் நானும் என் அக்கா தங்கையாக தான் பழகிட்டு இருந்தோம். எங்கே போகணும் ஒன்றாக தான் போகுவோம், எங்கே ஒன்றாதே தான் சமைச்சாலும் அவங்க வீட்டில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிறது அவங்க வீட்டுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பேசுகிறதில்ல. புதுசாக ஆளுங்க செய்கிற ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருக்குது அக்கா. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது இப்போ கொஞ்சம் தெளிவாகிட்டு இருக்குது அக்கா
அதை பத்தி எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. இது நீங்க நான் எவ்வளவு அன்பா பழகிருக்கீங்க, அவங்களும் பழகிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க அன்பை கொடுத்து உங்களை வேண்டான்னு இப்போ விட்டுட்டு போனா விட்டுருங்க. எப்படி சொல்கிறது, நம்ம அன்பாக பழகி நம்மளை வேண்டான்ட்டு போகிற ஒருத்தவங்களை நம்ம பிடிச்சி இழுக்க வேண்டாம். அப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவங்க நம்ம வீட்டுக்காரவங்களும் கிடையாது, நம்ம வீட்டுக்காரோட சொந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து அவங்க விலகி போனாலும் அவங்க தேவைன்னு சொல்லி நம்ம அவங்கள வச்சுக்கணும். ஏன்னா அவங்கள விட்டு நம்மளால் வேறு பக்கத்து எப்படியா இருந்தாலும் நாளைக்கு எதுக்க பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும். அவங்க உறவு கண்டிப்பாக தேவை. அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட திருப்பி பேசுகிறோம்னா ஒன்று அவங்க தயவு வேணும், இல்லை நம்ம உறவு வேணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே நம்ம அவங்கள்ட்ட அதிகமாக அன்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருப்போம். இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போது நீங்கள் அவ்வளோ அந்யூன்யமாக பழகி அவ்வளோ ஃப்ரெண்டாக பழகி உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போகும்போது நம்ம எதுக்கு வழிக்குள்ளைக்கு போய் பேச. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா 3 மாசமா பழகிருக்காங்க. இப்போ வேற ஒருத்தவங்க, அதாவது உங்களை விட அதிகமாக அவங்களுக்கு ஏதாவது உதவுறவங்களா இருக்கலாம். அப்போ அவங்க கிட்ட நல்லவங்களா அவங்க பழகுறாங்க. நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து விட்டுட்டு வேற ஒருத்தவங்ககிட்ட போவாங்க, பழகுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா எடுத்துக்கிட்டு நீங்க இப்படியே விலகிடுறது நல்லதுதான் என்ன கேட்டாக்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு எந்த உறவாகவும் நம்ம பழகுறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவு மட்டுமே நம்மளோட லாஸ்ட் வரைக்கும் நிலைக்கும். கண்டிப்பா. ஏதாவது நம்ம அவங்க அதிகமாக எதிர்பார்த்து அவங்க எதிர்பார்த்ததை நம்மளால கொடுக்க முடியலைன்னா அந்த உறவு பகுதியிலே புட்டுக்குறோம். எதுவுமே எதிர்பார்க்காம இவளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்தால் போதும்பா, இவள் லைஃப் லாங் நம்ம கூட இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைக்கிற உறவு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கூட இருப்பாங்க. அதே மாதிரிதாங்க அந்த பக்கமும் நீங்களும் எதுவும் எதிர்பார்க்காம அவங்க கிட்ட பழகுனீங்கன்னா மட்டும்தான் அவங்களும் உங்ககிட்ட பழகுவாங்க. என்னப்பா, அது ஒரு ரெண்டு பக்கமே சேரும். என்னைய கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போற எந்த உறவும் நமக்கு தேவையில்லை, நம்ம புருஷனை தவிர. நான் அதைத்தான் என்னோட கருத்து தாங்க. நான் அப்படித்தான். இப்ப எங்க வீட்டுக்கார மட்டும்தான் நான் பின்னாடி துரத்திருப்பேன். அவர் என்னை வேண்டாம் போன்னு சொன்னாலும் பாக்கி யாரையுமே நான் வழிக்கு போய் இது வரைக்கும் பேசின சரித்திரமே கிடையாது, பேச போகிறதும் கிடையாது. என்னைய வேண்டான்ட்டு போனவங்கள நான் ஏன் போய் பேசணும்னு தான் யோசிப்பேன். அப்படி யோசித்து இருந்து வாழ்ந்த என்னையை தான் என் வீட்டுக்காரர் இப்படியே மாற்றிட்டார் டோட்டலாக. எல்லார்ட்டையும் வழிக்கு போய் பேசாத ஒருத்தி இவர்கிட்ட மட்டும் வழிக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருப்பேன். அது ஏன்னா இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஸோ இந்த உறவு எனக்கு என்றைக்குமே தேவை. அதனால இவர்கிட்ட நான் எதையும் பார்க்கல. அந்த மாதிரி நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கங்க. நம்மளை இவங்கன்னு இல்லை, யாரையுமே நம்ம அன்பை உண்மையாக கொடுப்போம். நம்ம அன்பை புரிஞ்சுக்காமல் நம்மளை வேண்டான்ட்டு போகிறாங்கன்னா போட்டோம், விட்டுருங்க. நம்ம அன்பு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நம்மக்கிட்ட வரும்போது நம்ம பேசிக்கலாம். அடுத்து வேணுகோபாலன் குமரேசன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, எல்லா யூடியூபர்ஸும் அவார்டு ஃபங்க்ஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் அட்டன் பண்ணுறதில்ல, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறையா, அதாவது நம்ம இதாக சொல்லணும்னா ரீசெண்டாக கலாட்டா சேனல்லேருந்து, பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து, அப்புறம் நீயா நானா நிகழ்ச்சியிலேருந்து, இந்த மாதிரி நிறையா இதுக்கு கூப்பிட்ருக்காங்க. சாதாரண சின்ன சேனல்லேருந்து நிறைய சேனல்களில் நமக்கு இன்டர்வியூக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்களால் போக முடியாத காரணம் எங்கள் பசங்க. கண்டிப்பாக நாங்கள் இங்கேருந்து ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டு போயிட்டோம்னா, நாங்கள் இங்கே பத்தேரியில் காட்டுக்குள்ளே கிடக்கிறோம், நம்ம பசங்களை 2 பேர்த்த மட்டும் விட்டுட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு மனசில் அங்கே ஒன்றுமே ஒரு பயமாகவே இருக்கும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக இருந்தது. ஏன்னா சென்னை வரைக்கும் நம்ம போகணும், எந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் ஒன்று. இன்னொன்று, இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்தாக்க நம்ம யாராக இருந்தாலும் அப்போ சாந்தா சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேணும், நம்மளை பற்றி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு அவங்க முழு மனசாக நினைக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் நம்மளை தேடி வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளை அங்கே போகணும்னு சரி, நம்ம அங்கே போகும்போது அங்கே இருக்கிறோம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், தேவைப்பட்டால் அவங்க இன்டர்வியூ எடுத்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம போகிறது. இன்னொரு கருத்து, என்னோட இன்டர்வியூ எடுத்து தான் நம்ம முகம் பப்ளிசிட்டி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி எங்கள் முகம் பப்ளிசிட்டி தான். நம்ம ராசா சாந்தாங்கிறவங்க நம்ம சேனலில் எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் தெரியும். காமெடி எடுக்கிறவங்கன்னு 100 பேர் இருந்தாங்கன்னா 20 பேருக்குனாலும் கேரண்டியாக தெரியும். ஸோ நம்ம பப்ளிசிட்டியாக ஆனது எப்படி, இப்போ நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறவங்க சில பேர் பைசா கொடுத்து இன்டர்வியூ எடுப்பாங்க, சில பேர் பப்ளிசிட்டிக்காக இன்டர்வியூ எடுப்பாங்க. பெரிய சேனல்காரங்களாம் பப்ளிசிட்டிக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க பைசா கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்டர்வியூ எடுத்தால் சிலது நல்ல வார்த்தைகள் என் வாயிலிருந்து வருதோ, கெட்ட வார்த்தைகள் வருதோ தெரியுது. கெட்ட வார்த்தை நீங்கள் சொல்கிற மாதிரி அசிங்கமான வார்த்தை இல்லை, ஏதாவது நம்ம பேச தெரியாம அதை எடுத்து வச்சு பெட்ரோல் பண்ணி எதுக்கு நம்ம இப்படியே இருந்துக்குவோமே அப்படிங்கிறது ஒரு தாட்டு எங்களுக்கு. இன்னொன்று, எங்களுக்கு இங்கேருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய ஒரு இது கிடையாது. அதுதான் இருக்கிறதே போதும், இருக்கிறத வச்சே கடந்து போவோம்னு எங்களுக்கு தோணிருச்சு. அதனால தான் எந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இது இன்டர்வியூக்கு சொல்லியாச்சு. அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவார்டு ஃபங்க்ஷன் எங்களுக்கு வந்து 2 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. 2 பேர் வந்து காசு அடைக்க சொல்லியிருந்தாங்க. இல்லை, ஒரு ஆள் தான் காசு அடைக்க சொல்லியிருந்தாங்க. இல்லை, இன்னொருத்தவங்களும் காசு. அது ரீசெண்டாக கொடுத்தவங்க 2 சேனல்காரங்க வந்து காசு கேட்கல. அவங்க வந்து நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு
சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இங்கேருந்து போக சந்தர்ப்ப சூழ்நிலை தம்பிங்க தான் இருந்துச்சு, அதனால வரல. ஆனால் 2 பேர் ஒருத்தவங்க 9,999. அப்போ ₹1 என்னங்க குறவு, 10,000க்கு ₹1 குறவு. இதை கொடுத்தா ஒரு கப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு நானா மனசில் நினச்சிக்கிட்டு சரிங்க நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம்னு விட்டுட்டோம். அது அவார்டுக்காக உள்ள காசு கிடையாதுங்க. நீங்கள் அதாவது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான பைசா அப்படின்னு அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கான பைசான்னாங்க அப்படின்னு எங்கள் முத்து அவங்க சொன்ன உடனே நான் சொன்னேன் 10,000 ரூபாய்க்கு இரும்பு கடையில் 500 கொடுத்தா இஷ்டம் போல் கப்பு கிடைக்கும், அதை எடுத்து வீட்டில் வச்சுக்கோ விட்டுருங்க. நான் கிண்டலுக்கு சொன்னேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு 10,000 கொடுத்து நாங்களும் அவார்டு வாங்குறோம்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்களோட தாட்டாக இருந்துச்சு. அவார்டுங்கிறது திறமைக்கு கிடைக்கணும், காசுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதான். நாங்கள் பெரிய திறமைசாலின்னு சொல்ல கிடையாது, இருந்தாலும் திறமைக்கு கொடுத்தா தான் அவார்டு. காசு கொடுத்து அவார்டு வாங்க வேண்டாமேன்னு தான் எங்களோட கருத்து. எங்களுக்கு அதுதான் கிடைக்கல. சிலப்போ காசு அவார்டு வாங்குறவங்க எல்லாரும் காசு கொடுத்து தான் வாங்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. எங்கள்கிட்ட வந்த நியூஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, எங்கள்கிட்ட கேட்டவங்கனால நாங்கள் சொல்றோம், அவ்வளவுதான். ராஜா சாந்தி அண்ணா, அக்கா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். அதுவும் நீங்கள் என்னுடைய இடத்தில் இருந்து என்ன செய்வீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள் அக்கா. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க வீட்டில் வேறு கல்யாணம் செய்ய முடிவு செய்து விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு கணவன் இல்லை, ஒரு குழந்தை இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் முடியாது என்று சொன்னேன், ஆனால் இப்போ நான் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகினால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க என்று சந்தோஷமாக இருப்பாங்க என்று எங்கேம்மா காணோம், 2 ஸ்காட் அடிச்சிச்சு இருப்பாங்க என்று இப்போது நான் அவங்க வாழ்க்கையை விட்டு விலக தோன்றுகிறது. ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூடாதா என்று அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. எந்த குழந்தையும் தத்தெடுக்க கூடாது என்று அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. அப்படியே தத்தெடுத்தாலும் என் மகன் மூலம் ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அக்கா, நீங்கள் என்னுடைய இடத்துல இருந்தால் என்ன செய்வீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லுங்கள், நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். என்ன இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி விட்டீங்க, என்ன சொல்றது? ஐயோ, எதையாச்சும் சொல்லுமா. அதாவது குழந்தை அப்படின்றது வந்து ஒரு பொண்ணோ ஆணோ அதுக்கு நேரடியாக நம்ம காரணம் அப்படின்னு தனியாக சொல்லிட முடியாது. அது வந்து இப்போ வந்து எவ்வளவு சயின்டிஃபிக், எவ்வளவு இது வந்தாலும், எவ்வளவு சயின்ஸ் வந்தாலும் குழந்தை வந்து இப்போ ஆணாலையும் இப்போ ஆண் பெண்ணு தான் காரணம் அப்படின்றப்போ இப்போ சயின்ஸில் சொல்கிறாங்க. சரி, ஓகே, என் மேலே தான் தப்பு, ஓ மேலே தான் தப்புன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம், அது வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே இருக்க ஒருத்தனும் நினைக்கணும். நமக்கு வந்து அப்படிலாம் பார்த்தாக்க சாந்தாவுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இருக்குது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இருந்தாலும் பிசிஓடி பிரச்சனை தான் இப்பவும் இருக்குது. 2 குழந்தை எப்படி நின்றுச்சுனே தெரியல, எப்படி பெற்றோன்னே தெரியல. அந்த மாதிரி கிடைக்கணும்னு இருக்கும்போது கிடைக்கும். அதுக்கு இன்னொரு கல்யாணம் மறுமணம் தான் நமக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு குழந்தையை நீங்கள் தத்தெடுத்து அழகாக எத்தனையோ மடங்களில் எத்தனையோ அனாதையான குழந்தைகள், அனாதைன்னு சொல்லக்கூடாது, தாய் தகப்பன் இல்லாமல் வளர்க்க முடியாத குழந்தைகளை கொண்டு தான் இங்கே சேர்த்து விட்டுருக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அதை நீங்கள் வளர்க்கலாம், நல்லபடியாக வளர்க்கணும். கல்யாணம் பண்ணி தான் வேற அவங்க வீட்டுக்கார் குழந்தை தான் வேணும்னு நினச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணி தான் பெக்கணும்னு இல்லை. இப்போ வாடகை தாய் மூலமாக நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அதாவது வாடகத்தாயின்றதெல்லாம் ஒரு லீகலா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இல்ல நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன். சட்டப்படி இருக்குன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு உங்க சொன்னாங்களாமா? ஆமாடி, இப்ப ஆஸ்பத்திரியில குட்டிக இப்ப என்னால குழந்தை பெத்துக்க முடியல, வீட்டுக்காரால முடியுது அப்படின்னா வாடகை தாய் மூலமா அவங்களுக்கு காசு கொடுத்தா பெத்து கொடுப்பாங்கன்னு தானே ஒரு இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அது ரீசெண்டா சொன்னாங்க, என்னமோ தெரியல, எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவு தூரம் நீங்க மெனக்கடணும்லாம் அவசியம் கிடையவே கிடையாது. நான் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட சாந்தாவுடைய கருத்து வேறையாக கூட இருக்கலாம். என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய காரணம் காட்டி நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை ஒரு குடும்பத்துக்கு குழந்தை முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்போ வந்த குழந்தைய நான் வர்ற குழந்தைய அழிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்றவங்களா இருந்தா நீங்கள் சொல்லும் போல் சரி, ஓகே, நீ தான் குழந்தையே வேண்டான்ட்டு நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற, அதனால் நீ வேண்டாம், நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. குழந்தை இல்லைன்றது உங்களுக்கு எப்படி வருத்தமோ அதே வருத்தம் அந்த பொண்ணுக்கும் இருக்கும். உங்களை விட அதிகமான வருத்தம் அந்த பொண்ணுக்கு தான் இருக்கும். என்றைக்குமே அந்த ஆணை விட அதிகமான வருத்தம் பொண்ணுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்மளை பேசுகிறத விட அதிகமாக அந்த பெண்ணை தான் பேசுவாங்க சமூகத்தில். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள அதை ஒரு காரணமாக சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணி, சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க, அவங்ககிட்டே உங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னொரு வேறு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா?
அது அது தவறான ஒரு செயல். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அப்படி ஒரு நான் உங்கள் வீட்டுக்காரர் அதை ஒத்துக்கிட்டாரு, நான் வேறு கல்யாணம் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னா, அவருக்கு வந்து உங்களை விட குழந்தைய காரணம் காட்டி உங்களை பிரிகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயம். நீங்கள் சொல்லும்போது ஏன் வேறு ஏதாச்சும் ஒரு எத்தனையோ மடங்கள் இருக்குது, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, நிறைய வளர்க்க முடியாத குழந்தைகள் அங்கே கொண்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, வேற குழந்தைகளை எடுத்து வளர்க்க இஷ்டம் இல்லை, அவர் பிள்ளைய அவங்க வீட்டுக்காரோட அவங்க சொல்றாங்கன்னு, அவங்க வீட்டு ஆளுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவரோட பிள்ளை தான் வேணும்னு சொல்றாங்கன்னு. அதுக்கு தான் அந்த ஒரு இதை சொன்னேன். ஆஸ்பத்திரியில போய் பாத்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். வாடகை தாய் மூலமா தாய் யாருன்னு நமக்கு தெரிய போறது கிடையாது. தான் கணவரோட குழந்தை நம்ம வளர்த்துக்கலாம். என்னமோ எனக்கு அதுலலாம் வெளியே உடன்பாடே கிடையவே கிடையாது. சரி, ஓகே, எதுவோ அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிட்டோம். அது உங்களுக்கு, அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே எங்ககிட்ட இருந்து ஒரு தெளிவை கேட்டிருக்க போகிறது கிடையாது, எங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் தான் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த போராட்டத்தை விடுங்க, அமைதியாக இருங்க, எல்லாம் நன்மைக்கே நினைங்க. கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துப்பாரு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டுக்கார மேலே நீங்கள் வச்சிருந்த பாசத்தை குறைச்சிக்காதீங்க. அவரும் நீங்கள் பார்த்தாரு அப்படின்னாக்க அந்த வீடியோவை நான் காமிச்சு கூட கொடுங்க, நாங்கள் சொன்னதாக சொல்லுங்கள். என்றைக்கும் மனைவி மேலே இருக்க குழந்தைய காரணம் காட்டி மனைவியை பிரியணும்னு நினைக்காதீங்க. அது வந்து முற்றிலுமாக தவறு. உங்களுக்கு இருக்கிற அதே வருத்தம், உங்கள் குடும்பத்தாரில் இருக்க அதே வருத்தம் அந்த பொண்ணை பற்றவங்களுக்கு இருக்கும், அந்த பொண்ணுக்கும் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, நாங்கள் ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசிட்டோம். சரி, ஓகே, நாங்களும் போய் கடையை வியாபாரம்லாம் தெரிஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு கடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி, ஓகேங்களா? சரி, ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.